நிகழ்வு தலைவர்களே, கிழக்கு பிரதேசத்தில் இருந்து பல மைல்கள் இவரை நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே வந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராம் சாகர் ஐயா அவர்களே, நமது அன்புக்கும் மதிப்புக்குரிய கிளிநொச்சி மணிமேந்தன் அன்பு தம்பி கிளிநொச்சி பாராளுமன்ற உறுப்பினர் பெரியாமின் சிறியன் அவர்களே, நமது அன்புக்குரிய பிரதேச கரைச்சி பிரதேச தவிசாளர்களே, உபதவிசாளர்களே, கரைச்சி பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர்களே, மாற்று வழியுள்ளோர் சங்கத்தின் தலைவர் தம்பி சிவமாறன் அவர்களே, அனைத்து வழிகளிலும் அன்று இங்கே வாழ்ந்து பல வழிகளை மனதிலே சுமந்து இந்த நிகழ்விலே பல நெருக்கடிகளின் மத்தியிலும் வந்திருக்கின்ற அன்புக்குரிய பெரியவர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, தம்பியங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குறித்தாகும். கொண்ட லட்சியம் குன்றுடாத எங்கள் கொள்கை வீரரின் காலடி மண்ணிலே, கொண்ட லட்சியம் குன்றுடாத கொள்கை வீரரின் காலடி மண்ணிலே நின்று கொண்டு நாங்கள் இந்த நிகழ்வை நடத்துகின்றோம். எங்கே எங்கே ஒரு தரம் விழிகளை இங்கே துறவுங்கள், சொந்தம் வந்திருக்குது, சகோதரம் வந்திருக்குது, போராளி வந்திருக்கிறார், இன்னோட போரிட்ட போராளி வந்திருக்கிறார் என்று பாடி பாடி மண் போட்டு இந்த மண்ணிலே அங்கே உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மாவீரர்களுக்கு எங்களுடைய சத்தம் கேட்கும். அதை இடித்திருந்தாலும் அதை அழித்திருந்தாலும் அவருடைய சின்னம் நினைவு அந்த மண்ணிலே என்றுமே இருக்கும். அதே மாதிரி அவருடைய நினைவு எங்கள் மனதிலே என்றுமே இருக்கும். ஆகவே அழித்து விட்டோம் என்று யாரும் கனவு என்றால் அவர்கள் அழிந்து போவார்கள். இங்கே நான் கனவு பேசவில்லை, அவருக்கு செய்கிறாங்களாம். அவருக்கு யாருடைய படத்தில் யார் அவருக்கு செய்கிறார்கள்? லண்டன்ல இருந்து வருதா? வீட்டுக்கு அறி அனுப்பின பணமா அல்லது அமைச்சர் அனுப்பின பணமா அல்லது சில அதிகாரிகள் அனுப்பின பணமா? ஆறுவட்டு பணம் 30 வருடங்களாக இந்த மண்ணிலே அந்த செல்வநாயகத்துடைய தலைமையிலே ஒரு அகிம்சை போராட்டம் நடந்தது. அதற்கு பின் வட்டுக்கோட்டை மாநாட்டிலே தந்த செல்வதான் சொன்னார், தமிழிடம்தான் முடிவெடுத்தது. இரவாதம் சொல்லியது, அதெல்லாம் போய்க்காது. வட்டுக்கோட்டை தீர்மானத்திலே தந்த செல்வாதான் நிறைவேற்றியவர் தமிழிடம்தான் முடிவு என்று சொல்லி. ஆகவே அதற்கு பின் வந்த பிரபாகரன் மிக நவீனமயமான ஆயுதங்களோடு வானில் பறந்த வானூர்திகளையும் கடலிலே பறந்த கடற்படையையும் அழிக்கின்ற அளவுக்கு ஆயுதத்தை வைத்திருந்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார். மற்றும் நாங்களெல்லாம் பூர்வ ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இப்ப கொஞ்சம் படியாக அங்க நிற்கிறாங்க. என்னட்டு சொன்னா எங்களை காப்பாற்றிக்கணும். ஏன்னு இந்த பம்மா உங்களா அவங்களால காப்பாற்றியா? பெரிய பிரம்மல்ல என்னுடைய அன்புக்குரிய சகோதரன் ஒரு அதாவது ஈழ மக்கள் ஜனநாயக முன்னணி என்று தமிழே சொல்லுகின்ற, ஆங்கிலத்தில் இபிடிபி என்று சொல்லுகின்ற ஒரு இதிலே போட்டியிட்டு ஒரு உள்ளூராட்சி திணைக்களத்தில் ஒரு உறுப்பினராக தெரிவிக்கப்பட்டார். நாலாம் அதோட காரணம் என்னென்னு சொன்னால், அரச வெற்றிலை சின்னத்தை போட்டியிட்ட இந்த வீரன் நாலாம் நாட்டு காரணம் இபிடிபியும் காய்க்கல. எங்கேயாவது கூட காய்க்கிறாங்க. எங்களில் போட்டியிட விட்ட மனோவரனை அரசு பிடித்து விட்டேன்னு சொல்லி யாராவது ஈழ மக்கள் என்ன முன்னிலையில கலைக்கிறார்கள்? இல்லை, மறைத்து விட்டாங்க. ஏன்னா கலைக்கு வராங்க. அவர்களுக்கு சோறு போடுறாங்க, மணல் அழுறாங்க, அதுக்கு காசு படுறாங்க. அந்த பணம் இருக்கு, அரசோட வருத்தா அனைத்தையும் ஆத்து போடுவாங்க. இப்ப அறுவை நடக்குது, அது யாழ்ப்பாணம் நடக்குது. கிளிநொச்சியிலையும் பெரிய பேரும் அம்மா சொல்றா, சந்திரம்மா தன்னை வளர்க்கிறாக்கால் இந்த அரசாங்கத்தினுடைய நிதியை எல்லாம் பயன்படுத்திட்டாங்க. இந்த அம்மாண்டு நாள் பேசுறான், அவன் எங்க இருக்கு வந்து அம்மா தெரியாது. ஒரு அம்மாண்டு சொல்றேன்னா ஒரு அர்த்தம் இருக்கு. அம்மாண்டா ஒரு பிள்ளை சோறு வீட்டி இருக்கணும், கடைசி பால் கொடுக்க என்றாலும் சூப்பியில பால் கொடுத்துருக்கணும். அது கூட செய்யாத ஒரு அம்மாண்டு தன்னை
பெரிய போட்டு கொண்டு வந்து நிற்கிறார். இதை நாங்கள் பார்த்து கூட நிற்கிறோம். உங்களோட மனதுக்குள்ள எல்லாம் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. நீங்க என்ன செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் போன இடங்கள் என்ன 3 நாள் நடந்தனால காலத்தில் சால்வானோ ஒரு விற்கல இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொன்னா எங்களுக்காக இந்த மண்ணில் 1000 மாவீரர்கள் அனைத்தையும் இழந்து ஆவுரியாகி இந்த மண்ணுக்குள்ள வச்சுனாங்க. அப்போ எங்களுக்கு வலிக்கிறீங்க இன்னும் மாதிரி தெரியாது. ஆனபடியா யாரையாவது வெறுட்டி ஏதாவது சாதனை செய்யலாம்னு இருந்தால் இன்றைய மண்ணிலே அது நடக்காது. என்ன சொன்னால் நாங்கள் செத்து பிழைக்க விடணும். நாங்கள் செல்வராக போனிக்கலாம் தானே, எங்களும் செல்வல இல்லை. எத்தனை மக்களை அந்த வங்கரத்திலே வச்சு நாங்கள் மூடி போட்டு வந்தார். இது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். இந்த அரசு செய்த படு மோசமான நிலைமை இந்த இடத்திலே முழுமையான பாதுகாப்போடையும் இங்கே செல்வராது எல்லாரும் வந்து இங்கே இருங்கோ, விசுவாடுக்குள்ள இருங்கோன்னு பொழிஞ்சு விடுவாங்க. விசுவாடுக்குள்ள அப்படியே சனமெல்லாம் சிதைஞ்சுவோம். அதே மாதிரி சுதந்திரத்துக்குள்ள வந்துருங்கோன்ட்டு அங்க பொழிவாங்க. இப்படியே முழுதான் பொழிஞ்சு அவன் வச்சிருந்த கணக்கு 75,000 மக்கள் தான் உயிரோடு இருப்பார்கள் சொல்லி 75,000க்கு 25,000 பாசலை கட்டு 4 நாளைக்கு முந்தைய கட்டினோம். பாசலை கொண்டு தெரிஞ்சா 4 பாசல் பிரித்து குழந்தை கொடுக்கிறாங்க. அப்படியான சூழ்நிலை. தண்ணி இல்லை, தண்ணியை பைக்கோ கொண்டு கிணறு வெட்டினாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியல, கம்பி அடித்து அந்த கம்பிகளை நாங்கள் இருக்கோம். அப்போ அதுக்குள்ள தண்ணி வேற இல்லை. அவன் முட்டிட்டு போக சாதம் ஊருக்குது. அதில் நான் நினைக்கிறேன் ஒரு 12-13 வயது பிள்ளைகள் ஒரு பெரிய வரும் ஒரு பைக்கோ வெட்டினாங்க. அப்படியே இறங்கி போய் அதை கோழி கொண்டு இருக்கிற மண் சைக்கால விழுந்து இந்த 2 பேரும் மண்ணுக்குள்ள போயிருந்தா நான் கதையை சொல்லல, உண்மை சம்பவம். இந்த சம்பவம் அப்படி அனைத்துக்குள்ளேயும் கிடந்து அழுந்தித்தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் இந்த மண்ணில் அவருக்கு என்றது அவருக்கு செய்யறது வெறும் போலியான பொய்த்தனமான நடவடிக்கை. ஜப்பான் இந்த 30 வருடம் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த கரண்டில் இந்த கம்பி கருத்த வயர ஓட விட்டு அதுக்காக பல கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்தது. அது சொன்னது என்னன்னு சொன்னால் 12ஆம் வருடம், அதாவது 2012ஆம் வருடத்துக்கு முன் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி மக்களுக்கு அனைவருக்கும் கடன் கொடுக்கணும் தான் இலங்கை அரசாங்கத்தை காசு கொடுத்தது. ஆனால் இங்க வரையில எங்கேயோ இடத்துல ஒரு கட்டிய திறந்து சந்திரகுமார் 2 பேர் எழுதி வைக்கிறது. என்னடா இது கேவலமான அரசியல், நேத்திரமான அரசியல். ஆரோ கொடுத்த காசுல அரசாங்கம் அறவுரையில வரைக்கல இவர் வந்து ஒரு கட்டியத்தை வந்து இந்த பகுதிக்கு நான் கடன் கொடுக்குறோம். இது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். ஆனபடியா நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். நாங்கள் செய்ய வேண்டிய வேலை வேறு கணக்கு இருக்கு. ஆனபடியா இது ஆறு அந்த அவருக்கு 1000 ஆசை வந்தது. அதே மாதிரி நெல் திட்டத்துக்கு இந்த ரோட்டு போடப்பட்டது. இந்த சீமையில போட்ட ரோட்டு இந்த பன்னி மாவட்டத்தில் எல்லாரும் போடுறாங்க. ஆனா ஒரு பகுதியில் ஒரு இடத்துல போட்டுட்டு அதுக்கு ஒரு சிறப்பு விழா தலைவருக்கு தெரியாத தம்பி வந்து துறக்கிறானப்பா. அது ரோட்ல ஓடி முடிஞ்சது, 60 கட்டிடம் உடைஞ்சது. இந்த பாருங்க, ஜனாதிபதி வந்தார், ரோட் துறப்பு நடந்தது, அதில் எழுதி போட்டு பாருங்க. அவர் வாகனத்துக்கு முன்னே வாகனத்தில் அடிபட்டு 42 பேர் செத்த வழக்கு கிளிநொச்சி கோர்ட்டில் இருக்குது. 42 வழக்கு அடிபட்டு செத்தவந்த கோர்ட்டில் இருக்க 43வது சாவுக்காக இவர் வந்து ரோட்டு திறக்கிறார், அண்டை தான் திறக்கிறார். பாருங்க, நாங்க எங்க இருக்கிறோம், என்ன செய்யறோம், எல்லாம் இழந்துட்டோம். வீரமும் களத்தை தோற்று வெறுங்கையோடு இலங்கை உட்கார்ந்த மாதிரி. ஆனால் நாங்க வெறுங்கையோடு இருக்கிறோம். ஆனால் எங்களோட மனதில் உரம் இருக்கிறது, உறுதி இருக்கிறது. நாங்கள் ஜனநாயக ரீதியாக அடுத்த கட்ட போரை நடத்துவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த மாகாண சபை. இது எல்லாரும் சொல்லியிருக்கோம், மாகாண சபையில் ஒன்றும் இல்லை, ஆனாலும் இதெல்லாம் போட்டியிட. அதுல ஒரு உண்மை இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, இந்த அமைச்சர் அவருடைய சித்தப்பா பெரியப்பா என்று சொல்லி ஒரு 12 பேர் தெரிவு நடந்தது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில். என்னண்டா எங்கட என்ன எங்களுடைய தேசிய தலைவர் அடிச்சா ஒன்றும் போடாங்களாப்பா, ஓட் போட எல்லாம் பேசாம நாங்கள் தமிழகமாக போறோம்னு சொல்லி
அந்த போராட்டத்துவம் இந்த தினமும் பேசாம தேசிய தேர்தல் சொல்ல கட்டி இருந்துட்டு டாக்டர் சிவானந்தம் அவங்களுடைய ஆக்கிரமா வந்து 8 ஓட்டு எடுத்தவன் பாராளுமன்ற உறுப்பினர், 12 ஓட்டு எடுத்தவன் பாராளுமன்ற உறுப்பினர், 16 ஓட்டு எடுத்தவன் பாராளுமன்ற உறுப்பினர். அப்படி வந்துதான் இவங்க இன்றைக்கு நாட்டுக்குள்ள பெரிய விருது மாதிரி அப்படி அரைமுறையில் வந்தாலும் வேலையில தானே அதனுடைய அந்த விளையாட்டு அரைமுறை இப்பயும் கலந்து கொண்டாந்து அதான் இப்ப நடக்கிற விளையாட்டு. அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரக்கூடாது. இப்ப நாங்கள் எங்களோட நண்பர்கள் ஒரு ஒரு அமைப்பு இருக்குது, ஏன்னா ஒரு அரசியல் வந்து வடக்கில் இருக்குது. அவங்களெல்லாம் பேரை சொல்லி நாங்கள் மகிந்தாவுடப்பா என்ன கொடுத்திருந்தாங்க, பொம்மையெல்லாம் செய்து கொளுத்த அவனுடைய அந்த இது தலமாகி அவன் வாழ்க்கை காலம் கூடி போய் தெரியணும். நாங்கள் விட்டு இருந்தா நாங்கள் திட்டி இருந்தா அப்ப சும்மாவே அவன் செத்துருப்பான். இதுதான் அந்த பிரச்சனை. ஆக மற்றவங்களை சொல்லி நாம உறுப்பேறி அவங்கள வாழ வச்சுனா கூடாது. அதனுடைய சொல்றேன், இதுல போட்டியிடக்கூடாது, இதுல பங்கு வைத்ததில்லை. நாங்கள் ஒரு அது ஆக்கள் அதைத்தான் செய்யணும்னு சொல்லி கொஞ்சம் பேர் இருக்காங்க நம்முடைய ஆக்கள். அதனுடைய நாங்கள் இந்த இதுக்குள்ள வந்தாக்கான காரணம் உண்மையா இந்த தமிழர் கூட்டமைப்பு இப்ப பெரிய இருக்கின்ற ஆக்கள் மிக முக்கியமானவர் விக்னேசன். அவர் வந்து அரசியல் களத்தில் அதுக்காக அரசியலுக்காக இருக்கிறார். அவர் இருந்த காலத்தில் ஒரு நீதிபதியாக, ஒரு நேர்மையான மனிதனாக, ஒரு சட்டத்தை படித்தவராக, தமிழ் மக்களுக்கு ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு நீதியான மனிதனாக வாழ்ந்த காரணத்தினால அந்த நீதிபதியை கொண்டு வந்து இப்ப எங்களுடைய மாகாண சபை தலைவராக நிறுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அவருக்கு இந்த மாகாண சபை சட்டமெல்லாம் தெரியும். உங்களுக்கு இப்பதான் அதை வாசிக்க பார்க்கறதுக்கு ஆனால் நடக்க வேண்டிய நேரம் இருக்கக்கூடிய அதை இன்னும் வாசிக்கல, இனிமேல் தான் வாசிக்கணும். அவர்களெல்லாம் படித்து பிடிச்சு வச்சிருக்கேன். அதனால அவர் வந்து கூட்டத்தில் எங்களோட கலந்து கொண்ட நேரம் இவர் குரலியே கிளப்பி இருப்பாங்க. அவர் சிங்கள சமூகத்தை சேர்ந்தவர் அல்லது அவருடைய புள்ள அந்த சிங்கள பொம்பளையோ ஆம்பளையோ முடிச்சிருக்கு, இப்படியெல்லாம் முடிச்சு போட்டு வந்துருக்காங்க. ஆறு முடிச்சு நடக்கும் அவர் பொடி. ஏன்னா என்னோட புள்ள ஒரு புள்ளைய விரும்பி ஒரு பொடியை விரும்பி கல்யாணம் கட்டினா அடுத்தால நான் அதுக்கு மேலே நிற்க மாட்டேன், அதெல்லாம் புள்ளைய பிரிக்கவே மாட்டேன். அது வாழ வேண்டிய புள்ள தான் தீர்மானிக்குது. ஒரு 24 வயது ஒரு ஒரு புள்ள தீர்மானித்தா அது தீர்மானம் தான். அதனுடைய அது பிரச்சனை இல்லை. எங்களுடைய தலைவர் விக்னேஸ்வர மிக ஆணித்தரமாக சொன்னாங்க, நாங்கள் மாகாண சபையை எடுத்து தீர்மானங்களை எடுப்போம், ஆளுநருக்கு அனுப்புவோம். அவர் ஒரு முறை திருப்பி அனுப்பினார், திரும்பவும் அதே தீர்மானத்தை மீண்டும் எடுப்போம். அவர் ஜனாதிபதிக்கு அனுப்புவார். அவர் நடுவர் மத்தியங்களோட தள்ளிக்கிள்ளி விளையாடி கொண்டிருக்கிறார். இரண்டாவது நீதியரசர், ஒரு நீதியரசர் இலங்கையோட நீதியரசர். ஆளுநர் ஒரு ஆமியில இருந்தார். அவர் என்ன பெரியவர என்ன தெரியாது. எங்களுடைய ஆக்களுக்கு ஆளுநர் பேரை விட இந்த மாதிரி தான் கதை கடன்னு ஆடு. எங்களோட உத்தியோகம் இல்லை, ஜனங்களுக்கு இல்லை, உத்தியோகம் தான் இருக்கு. பலத்தள்ளி கூப்பிட்டு அவர் கடையம் தான் காணும் ஆடிக்கொண்டு போகணும். ஆகவே சொல்றது கூட்டப்படாதான் நில்லும் கொண்டு அந்த சொல்லி கண்டிக்கணும். அந்த சொல்லிடும் அண்ணன் உங்களுக்கு தான் அண்ணன், நாங்கள் உங்களிடத்தில் வர மாட்டோம், கதை செய்ய மாட்டோம், குறைந்த காய மாட்டோம். இப்படியான ஆள் இப்ப என்ன செய்ய போறாங்கன்னா எங்களுடைய தலைவர், அதாவது மாகாண சபை தலைவர் நீதிபதி அவர்கள் அவருடைய இடத்துக்கு போனோம்னா அவர் எழும்பி நிற்கணும், அட்ஜன்ஷன்ல எழும்பி நிற்கணும். ஏன்னா நீதிபதி கொடுக்க வேண்டிய மரியாதை தலைவருக்கு அல்ல, நீதிபதி கொடுக்க வேண்டிய மரியாதை ஒரு ராணுவ அதிகாரி எழும்பி நிற்கணும். ஆகவே அப்படியான ஒருவர் தான் நாங்கள் வச்சிருக்கோம். அவர் இறுதியாக சொன்னார், அங்கே அனுப்புவோம், தீர்மானத்தை இவர்கள் நிறைவேற்ற தவறினால் வெளிநாடுகளுக்கு அனுப்புவோம். நிறைய நாடுகள் அவரை தலைவராக போட்ட காரணத்தினாலே நிறைய உதவிகள் செய்ய நேரடியாக பணத்தை கொடுத்து எங்களுடைய மக்களுக்கு, அதாவது போரினால் பாதிக்கப்பட்ட நம்முடைய மக்களுக்கும் இந்த போரிலே பங்கெடுத்து கையை காலை அலையை இழந்தவர்களுக்கும் உதவி செய்வதற்கான அந்த நிலையை, அந்த கட்டத்தை உருவாக்குவதற்கு இந்த தலைவர் ஊடாகவும் இந்த மாகாண சபை உறுப்பினர் ஊடாகவும் நான் நம்பிக்கையுடன் செய்ய இருக்கிறோம் என்று கூறியிருக்கின்ற காரணத்தினாலே அவர் சொன்னார், இதற்கு இடைஞ்சலாக அரசு மீண்டும் இருந்தால் உடனடியாக 3வது கட்ட
அதாவது வந்து அகிம்சவழி போராட்டம் நடத்தப்படும் என்று சொல்லி அதாவது நாங்கள் கிட்டத்தட்ட எங்களுடைய அபிப்பிராயத்தின்படி 30 ஆசனங்களை நாங்கள் வடமாகாண சபையிலே கைப்பற்றுவோம். அதாவது வந்து தமிழர் கூட்டமைப்பு கைப்பற்றும். அதோடு 2 ஆசனங்கள் மேலதிகமான ஆசனங்கள் 32 ஆசனங்கள். இந்த 32 பேரும் போராடுவோம். நாங்கள் 32 பேரும் போராடுவோம். சாகும் வரை போராடுவோம். ராணுவம் அடித்து குத்தி குதறி எங்களை பித்து எறிந்து கொல்லும் வரை நாங்கள் எங்களுடைய மக்களுக்காக போராடுவோம். நாங்கள் கதிரை நிலக்கிறதுக்காக போகவில்லை. எனவே தயவு செய்து உங்களை நாங்கள் அன்பாக வேண்டி நிற்கின்றோம் என்றால் நாங்கள் உறவுவோம். இந்த மண்ணிலே இருந்து நாங்களும் நீங்களும் கசங்கினாங்க. நாங்களும் நீங்களும் இந்த முல்லைத்தீவு பாதையாளர் போல் திரும்பி வந்த நாங்கள் இந்த மண்ணிலே இருக்கின்ற மக்களுடைய வாழும் வளமும் வாழ்வாதாரமும் நாங்கள் இடம்பெயர்வதற்கு முன் எப்படி இருந்தது, இடம்பெயர்ந்த பின் எப்படி இருக்கின்ற அந்த விஷயத்தை கூறிக்கொண்டு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். இந்திய அரசாங்கம் ஒரு 500 ஹெக்டேர் கொடுத்தது இந்த கிழக்கு வடக்கு மாகாணத்தில் உள்ள மக்களுக்கு. அவர்கள் எல்லாத்தையும் இழந்து போனார்கள். அவர்களுக்கு விவசாயம் செய்யறதாக கொடுத்தது. ஆனால் ஒரு 25 ஹெக்டேர் மட்டும்தான் வட மாகாணத்தில் இருக்கின்றது. அனைத்துமே ஒரு விளையாட்டில் என்னுடைய தம்பி சொன்னார், முழு ஹெக்டரும் அங்கால சிங்கள ஆளுக்கு வருவாங்க. சரிங்க, இதுதான் அவருக்கு. இதுதான் 500 ஹெக்டேர் வந்த இடத்துல 25 ஹெக்டேர் எங்களை தந்துட்டு மீறி 475 ஹெக்டர்களையும் ஆளும் தரப்பு சிங்கள மக்களிடம் கொண்டு கொடுத்ததான் அவங்களுக்கு. இதான் இந்தியாவில் ஓடி வந்துடுறாங்க. இவங்களுக்கு குறையில் என்னன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வேலைவாட அப்படியப்பா. உண்மையா நான் உடனே போனேன். ஒரு நாள் இரவு நீங்க இந்த நாட்டில் இரவு 9 மணி ஒரு கிட்ட போனேன். நான் சொந்தக்கார போனேன். இணக்க அரசியல் அப்புறம் நான் அதுக்கு விளக்கம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவன் வந்து காய்ச்சி வந்துடுவான். சிறியனையும் வந்தது. நாங்கள் சொன்னோம் எல்லாம் கலைக்க முடியும். அவன் சொன்னான், ஐயோ சேத்தன் முடியுங்கன்னு சொல்லி சேத்தனையும் வந்து கருணாபராதம் வந்து சாப்பிட்டு விட்டு வந்தாங்க. அப்படியே ஒரு வாய்வாட்டை சொல்லி வச்சுருக்காங்க. அதே மாதிரி கயசை இந்த வாய்வாட்டை மரபுங்க வாய்வாடை இல்லாம போக நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உண்மை எதிராளிகள் நாங்கள் ஒரு தடவை பார்க்கல. எங்களுக்கு எதிராளி இல்லைன்னா இந்த மண்ணில் எல்லாருமே ஒரு தேசிய தலைமை கீழே வந்து அந்த நமக்கு இதயக்காக பிடிப்புக்காக உழைக்கிறாங்க. அதனுடைய அவங்க வெளியாக தள்ளி விடுகிறாங்க. அதனுடைய எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த மாகாண சபையில் முழுமையாக எங்களுடைய நாங்கள் தமிழக கட்சி சார்பில் கிளிநொச்சி மாவட்டத்தில் நானும் அரியமையா அவர்களும் குருராஜ ஐயா அவர்களும் போட்டியிடுவோம். 1, 5, 7 இந்த சின்னங்களுக்கு உங்களுடைய பொன்னான பெருமதிக்க வாக்குகளை இட்டு எங்களை வடமாகாணத்துக்கு தெரிவு செய்து அனுப்புமாறு உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.